இந்த பதிவு நெல்லை மாவட்ட காவல்துறை வந்து கடுமையாக கண்டிக்கிறோம். தொடர்ந்து ஆர்வங்க நாட்டார் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களை வந்து விசாரணை என்ற பெயரில் பிடித்து செல்வதும் அவர்கள் மீது பொய் வழக்கு போடுவதும் தொடர்கதியாக மாறி இருக்கிறது. லஞ்சம் வாங்கினது சம்மந்தமாக 2-3 பேரை நாங்கள் புகார் கொடுத்துருந்தோம். அவங்க மேலே இன்ன வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை. அப்போ லஞ்சத்தை நீங்கள் ஆதரிக்கீங்களா? ஒன்று. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பொய் வழக்கு போட்ட சம்மந்தமாகவும் புகார் கொடுத்துருந்தோம். இந்த மாதிரி வழக்கே சம்பவமே நடைபெறலன்ட்டு. அதுலேயும் நீங்கள் நடவடிக்கை எடுக்கலை. அப்போ சட்டத்தை வந்து நாங்கள் மதிக்கிறோமோ இல்லையா, நீங்கள் மதிக்கவே மாட்டிங்களா? சட்டத்தையே மதிக்க மாட்டிங்களா? கையகால ஏற்கனவே ஏகப்பட்ட பேர் கையகால உடைச்சிருக்கீங்க. கிட்டத்தட்ட 217 பேர் லிஸ்ட்டு வச்சுருக்கோம். இன்றைக்கி நைட்டு வெளியிடுறோம் அந்த லிஸ்ட்டு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கி முருகன், கண்ணன் அப்படின்னு 2 பேரை தனிப்படையை பிடிச்சிட்டு போயிருக்கீங்க. முதல்ல வந்து தனிப்படையை கலைக்க சொல்லி டிஜிபி சொன்னார் அஜித் வழக்கில். தேவைப்பட்டால் எஸ்பி ஸ்பெஷல் டீம் இருக்கட்டும்னாரு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, தாலுக் ஸ்பெஷல் டீமை ஃபுல்லாக எடுத்து வேறு விங்கில் ஆர்கனைஸ்டு கிரைம் அந்த மாதிரி விங்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டு அவங்கள தொடர்ந்து அன்யூனிஃபார்ம்லேயே செயல்பட விடுறீங்க. அதாவது தனிப்படை பேர் மட்டும் ஆர்கனைஸ்டு கிரைம் இருக்கும், தனிப்படையாக செயல்பட விடுவீங்க. இன்றைக்கி முருகன், கண்ணன்னு 2 பசங்களை வந்து கூட்டு போயிருக்காங்க. இவங்க என்ன குற்றம் பண்ணாங்கன்னா, சிவசுப்புன்ற பையனோட தொடர்பில் இருந்தாங்களாம். சிவசுப்போடு சேர்ந்து இவங்க ஏதாவது குற்றம் பண்ணியிருந்தாங்கன்னா ஓகே. தொடர்பில் இருக்கக்கூடாது, பேசக்கூடாதுன்னு எது இருக்குது? யாரு கூட யாரும் பேசக்கூடாதுன்னு எதுவும் இருக்கா என்ன? பேசக்கூடாது அப்படின்னு நீங்கள் அவங்கள கூப்பிட்டு போயிருக்கீங்க. அதில் வந்து ரொம்ப ஆட்சேபனைக்கு பிறகு கண்ணன்றவரை விட்டுட்டீங்க. முருகன் இன்னமும் நாங்குநேரி ஸ்டேஷனில் தான் இருக்கார். எதுக்காக அந்த மாதிரி வந்து அக்கிரமம் பண்ணுறீங்க? இந்த பகுதியில் இருக்க இளைஞர்கள் நிம்மதியாக இருக்கக்கூடாதா? யார்கிட்டையும் பேசக்கூடாதா? யாரும் வந்து திருந்தி வாழக்கூடிய நபர்கள் ஊருக்குள்ளே வரக்கூடாதா? முதல்ல ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? அப்படி வரக்கூடாதுன்னா ப்ரொக்ளைம் பண்ணுங்கள். நீங்கள் என்னென்ன மாதிரி நீங்கள் குற்றம் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வரக்கூடாதுன்னு ரிட்டனாக நீங்கள் ப்ரொக்ளமேஷன் கொடுங்க. அதை எதிர்த்து அவங்க கோர்ட்டுக்கு போயிட்டுருக்காங்க. அதாவது சட்டத்தை மதிக்க சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் சட்டப்படி நடக்கிறீங்களா? உங்களை அடிக்கக்கூடாதுன்றான நீங்கள் காலை உடைக்கிறீங்க, சுடுறீங்க. பொய் வழக்கு போடக்கூடாதுன்றான், பொய் வழக்கு போடுறீங்க. தேவையில்லாமல் அன்னெசரியாக வந்து உரிய முறைப்படி இல்லாமல் விசாரணைக்கு அழைச்சிட்டு போகக்கூடாதுன்றான். ஆனால் லேடிஸை கூட வந்து மிட் நைட்டில் அழைச்சிட்டு போகக்கூடிய வழக்கத்தை வச்சுருக்கீங்க. தயவுசெய்து சொல்கிறேன் கேளுங்க, உடனடியாக முருகனை விடுங்க. நீங்கள் அதுக்கு மேலே பொய் வழக்கு போடாதாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளமாக போட்டுக்கோங்க. பொய் வழக்கு போட கண்டிப்பாக நாங்களும் வழக்கு போடுவோம். அதில் வந்து சந்தேகமே கிடையாது. தொடர்ந்து பொய் வழக்கு போடுவதை உண்மையாக கண்டிக்கிறோம். இது பெரிய போராட்டத்தில் தான் போய் நிற்க போகுது. எங்களுடைய மக்கள் அத்தனை பேரையும் திரட்டி நீதி கேட்க வேண்டிய நாள் வெகு தூரத்தில் இல்லை. இது எங்களை தொடர்ந்து தூண்டுற மாதிரி இருக்குன்றதை இந்த பதிவு வச்சுக்கிறோம். உடனடியாக முருகனை வந்து விடுதலை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.